சடங்குகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது. சடங்குகள் என்று சொல்லும்போது உலக சடங்குகள் அல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ப்ரேயர் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, சபைக்கு போவது, உபவாசம் விடுவது, இதெல்லாம் தவறு அல்ல, இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் இதை மட்டுமே அதிகமாக செய்வார். இதை செய்து தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவலான மனிதர்களாக காண்பிப்பார்கள். நீண்ட நேரம் ஜெபிப்பது, உபாசம் விட்டு, இன்னைக்கு சனிக்கிழமை நான் உபாசம் இருப்பேன் பிரதர், நான் வெள்ளிக்கிழமை உபாசம் இருப்பேன் பிரதர், இத்தனை நாள் உபாசம் இருப்பேன் பிரதர், நான் இப்படி இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், ஒரு வாரம் கூட நான் சபைக்கு போகாம இருந்ததே இல்லை பிரதர் என்று சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸை முதன்மைப்படுத்தி அதை செய்து தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவலான நபராக காண்பிப்பார். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபர்களை இயேசு கிறிஸ்து கண்டித்து எடுத்து விட்டார். அவர்கள் யார் என்றால் பரிசேயர்கள். பரிசேயர்களும் தான் மாற வேண்டிய விஷயத்தை மாறாமல், தான் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல், தன்னை ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக காண்பிக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தார். பெற்றோர்களுக்கு உபசரிக்க வேண்டும், பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். காணிக்கை கொடுக்க சொல்வார்கள். காணிக்கை கொடுத்து தன்னை பரிசுத்தமானாக காண்பிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் பெற்றோர்களை பார்க்க வேண்டும், பெற்றோர்களை பார்ப்பதினால் தான் பரிசுத்தவான் என்பதை காண்பிக்க மாட்டார்கள். இது மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸை மட்டுமே மையப்படுத்தி தன்னை ஒரு ஆவிக்குரிய நபராக காண்பிப்பவர்களிடத்தில் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி செல்கிறார் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.